மாற்றத்தை விரும்ப மக்களுக்கு மாற்றம் ஏற்படுமா, மாற்றம் கொடுக்கப்படுமா, மாற்றம் இருக்குமா இருக்காதா சார்? எந்த முடிவும் என் மக்கள், விராலிமலை தொகுதி மக்கள் எனக்கு வாக்களித்த அந்த தெய்வங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, அவர் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒட்டி என்னுடைய கருத்து. விராலிமலை மக்கள் வந்து அவர் கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க சார். என்ன காலையில இருந்து அதிகமாக கருத்து என்ன சார் வந்திருக்கு? இல்லை, இப்போ பேசியிருக்கிறேன். இன்னும் இப்போ இன்றைக்கு மாலையும் சந்திக்கிறேன், நாளைக்கு காலையும் சந்திக்கிறேன். அவசரப்படாம என்னுடைய கருத்துக்கள் இருக்குமா? ஏன் இந்த அவசரம்? நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. இல்லை, அதாவது யூகங்களுக்கு பதில் இல்லை. அவங்க நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இப்போ 51 வயது ஆகிறது. 25 ஆண்டு காலம் பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கைன்னு போனால் கூட கல்லூரியிலிருந்து அதிமுகன்ற அந்த மாணவர் பருவத்தில் அப்பா காலத்துலேருந்து இணைஞ்சு 25 ஆண்டு காலம் நான் தொடர்ந்து இப்போ பொது வாழ்க்கையில் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நின்ற தேர்தல் எல்லாத்துலேயும் வென்றிருக்கின்றேன். கொரோனா காலத்தில் என் உயிரை துச்சமென மதித்து இந்த தமிழக மக்களுக்காக நான் பணியாற்றுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை. இப்போ புதிய மாற்றமா இல்லை தடுமாற்றமா? இப்போ என்னுடைய பதில் எப்படி இருக்கு? தடுமாற்றமா இருக்கா? எப்படி இருக்கு? நிலையா தானே இருக்கு. இல்ல, வாக்களித்த இவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வாக்களித்த விராலிமலை மக்களுக்கு தொடர்ந்து நற்பணிகள் செய்யணும்னா ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்தாகணும். அந்த மக்களுக்கு செய்யணும், தனி ஒரு மனிதரா செய்ய முடியாது. அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த கருத்தை நான் உள்வாங்கியிருக்கிறேன். அதனால அவங்க கருத்தை உள்வாங்கி அதிமுக பிரிந்து சென்ற போது அவர் வந்து பொதுமக்களுடைய தொகுதி மக்களோட கருத்து கேட்டது நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு தான் தமிழக அரசு போய் சேர்ந்தாரு. நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கா? இல்லை, இப்போ ஒரே சூழல் தான். நான் ஒன்றுமே இல்லை, காலையில் ரொட்டீனாக எல்லா நிர்வாகிகளையும் சந்திச்சிருக்கிறேன், ஒன்றிய சிலர், நகர சிலர். அதனால் தொகுதி மக்கள் என்ன விரும்புகிறார்களோ, நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். இது பாயிண்ட் நம்பர் 1. எனக்காக என்னோடு பயணித்தவர்கள், எனக்காக கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியுடைய ஒன்றிய நகர சிலர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுதான், இந்த அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் என் முடிவாக இருக்கும். கருத்துக்களை கேட்க தொடங்கி இருக்கின்றேன்.